சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏசியால வரக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகள் இத பத்தி தான் நாம பார்க்க போறோம். இப்போ வெயில் காலம் தொடங்கியாச்சு. எல்லாருமே வீட்ல ஏசி போடவும் ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. அந்த ஏசிய நம்ம அனுபவிக்கும் போது நல்லா ஜாலியா இருக்கும். ஆனா அதனுடைய பின் விளைவுகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏசிய அவாய்ட் பண்ணிடுவீங்க. இப்போ எல்லாருமே அலுவலகம்லயும் சரி வெளியில போனாலே நிறைய ஏசியில தான் நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு. இதனால என்னென்ன பாதிப்புகள் வருது? முதல்ல நுரையீரல் பாதிப்பு. அதாவது நம்ம ஏசி ரூம்ல தூங்கும்போது ஏசி நம்ம ஒரு டைம் செட் பண்ணி நம்ம படுக்கிறோம். அது அந்த ரூம் டெம்பரேச்சர் வரும்போது அதுவே ஆஃப் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ரூம் டெம்பரேச்சர் சில் பண்றதுக்கு அது வேலையை செய்யுது. அப்போ நம்மளுக்கு அந்த காற்று சுழற்சி, அதாவது அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கும்போது நம்மளுடைய நுரையீரல் ரொம்பவே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க. நெக்ஸ்ட் சரும பாதிப்பு. சரும பாதிப்பு அப்படின்னு சொன்னாலே நல்ல சில்லுன்னு இருக்கிறதுல நம்மளுக்கு வியர்வை அப்படிங்கிறது கம்மியாயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சரும அந்த போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, துளைகள், அது சுவாசிக்கிறது கம்மியாயிடுது. அதனால சருமத்துல வறட்சிகள் ஏற்படுது. இது பின்னாடி சருமத்துல நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. அதுக்கப்புறம் சுவாச கோளாறு. இந்த சுவாச கோளாறுங்கிறது நம்ம தூங்கக்கூடிய ஏசி ரூமானது நம்ம சின்ன அறையில நம்ம படுக்கிறோம். அந்த அந்த காற்று அப்படிங்கிறது அந்த சின்ன அறைக்குள்ளவே சுத்தி சுத்தி வரும்போது நம்மளுக்கு போதுமான காற்று நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. அதனால அந்த காற்று போதுமான ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. இதனாலையும் நம்மளுக்கு சுவாச கோளாறு, மூச்சு விடுதல்ல பிரச்சனைகள் வருது. அலர்ஜி. ஏசி அறையில எப்பவுமே லேசான ஒரு ஈரப்பதம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால அங்க பூஞ்சை, லேசான தூசி, இதெல்லாம் நம்ம அங்க அப்படியே படிகிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே படிகிறதுனால தினமும் நம்ம ஏசியை அதை யூஸ் பண்ணி நம்ம சுவாசிக்கிறதுனால தொண்டை வறண்டு போறது, தும்மல், சருமம் அலர்ஜி, இதெல்லாம் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஏசியில தூங்குனீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 நாள் கழிச்சு தொண்டை கரகரப்பு அப்படிங்கிற பிரச்சனை வரும். இதெல்லாமும் இந்த ஏசியால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். எரிச்சல். உடல்ல சாதாரணமாவே நீர் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏசி அறையில தூங்கும்போது அதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடுது. ஏன்னா தண்ணி குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடுது. நம்ம சாதாரணமா ஃபேன் காத்துல படுக்கும்போது ஒரு சிலர் பாதி ராத்திரில எழுந்து தண்ணி குடிப்பாங்க. ஆனா அதுவே ஏசி ரூம்ல நம்ம படுக்கும்போது கண்டிப்பா அந்த தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். இதனால நம்மளுக்கு உடல் வறட்சி, அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதையும் ஏசினாலதான் வருது. சளி தொந்தரவுகள், தலைவலி, சளி, இன்னொருத்தருக்கு இருக்கிறது நம்மளுக்கு தொத்திக்கிறது. அதாவது சின்ன அறை இல்லைங்களா, அங்கேயே எல்லாரும் சுவாசிக்கிறது, காற்று வெளியே போகாம அங்கேயே இருக்கிறதுனால ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய சளி இன்னொருத்தருக்கு வருது. அதுவும் இல்லாம வைரஸ் காய்ச்சல் அப்படின்னா சொல்லவே வேணாம், ஏசி அறையில ரொம்ப சீக்கிரமாவே தொத்திடும் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள். அதுக்கப்புறமா கண். முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கண்ல விழி வெண் படலம், இது ரொம்பவே பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய கண்ணில் லேசான ஒரு ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கும். கண்ணீர் நம்ம தண்ணி கண்ணில் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம இந்த ஏசியில நம்ம படுக்கிறதன் மூலமா இந்த கண்ணில் நீர் வறண்டு போகுதாங்க. அதனால கண் எரிச்சல், அப்படியே சும்மா அப்படியே உறுத்தணும் போலவே இருக்கும், அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு தோணும். இந்த மாதிரியான பிரச்சனை, அதாவது இந்த கண் விழி வெண்படலம் பாதிக்குது. அதுக்கப்புறமா கண்ணாடி போடுற ஸ்டேஜ், இதெல்லாம் இந்த ஏசியால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அதுவும் இல்லாம நம்ம ஏசி அப்படின்னும் போது உள்ள இருக்க காத்து வெளியில போகாது, வெளியில இருக்க காத்து உள்ள வராது. அதனால நம்ம என்ன பண்றோம், ஸ்ப்ரே யூஸ் பண்றோம். பொதுவாகவே நம்ம வீடுகள்ல சாயந்தரத்துல ஊதுபத்தி யூஸ் பண்றோம், சாம்பிராணி யூஸ் பண்றோம். இதெல்லாம் இந்த ஏசிய அறைக்குள்ள போகுது. அது இல்லாம ரூம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரூம் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்றோம். இது எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய உடலை பல மடங்கு பாதிப்புக்கு தான் உள்ளாக்குதே தவிர எதுவுமே நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு இல்லைங்க. எப்பவுமே இயற்கை காத்தும் ஃபேன் காத்து மட்டும்தாங்க உடலுக்கு ஆரோக்கியமானது. இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்கெல்லாம் ஏசி யூஸ் பண்றதை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிங்க.
இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தவறாம உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வணக்கம்.